ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இது என்ன வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னா, ஒரு பிஸா ஆர்டர் பண்ணலான்னு பார்த்தேன். இது எப்படி இருக்கும்னு பார்த்துட்டு ஆர்டர் பண்ணலான்னு சொல்லிட்டு யூடியூப்பில் போய் சர்ச் பண்ணால் வரல. ஸோ நீங்கள் யாராச்சும் இல்லை வேறு யாராச்சும் இந்த பிஸா ஆர்டர் பண்ண போகிறீங்க அப்படின்னா அவங்களுக்கு பார்க்குறதுக்கு ஏதாவது வேணும்ல. ஸோ எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு வாங்கினா எக்ஸ்பெக்டேஷன் ஒன்று கம்மியாக வச்சுக்குவாங்க. அப்படி இல்லை அப்படின்னா சூப்பராக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் போடுவாங்க. ஸோ ஆர்டர் போடலாமா வேணாமா அப்படிங்கிறத முடிவு எடுக்கிறதுக்கு இந்த பிஸா எப்படி இருக்குங்கிறது தான் இந்த வீடியோவில் ஜஸ்ட் காட்ட போகிறேன். நான் என்ன ஆர்டர் போட்டிருக்கேன் அப்படின்னா, ஹாய் கெஸ்ட், யுவர் ஆர்டர் இஸ் அவுட் ஃபார் டெலிவரி அப்படின்னு சொல்லிட்டு வந்துருச்சு. ஸோ டாமினோஸ்லேருந்து தான் மெசேஜ் அனுப்புகிறாங்க. ஓகே ஃபைன். நான் போட்டிருக்கிறது நான் ஒரு ஆள் தான் சாப்பிட போகிறேங்கிறதுனால ரெகுலர். மேபி இது ஒரு சில பேர்த்துக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம். ஸோ ரெகுலர், மீடியம், லார்ஜ்னு சொல்லிட்டு இருக்குது. இந்த பிஸா வந்து நான் ரெகுலரில் என்ன வெரைட்டி அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல கேட்பாங்க. இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, ஹேண்ட் டோஸ்டடாக அந்த பேஸ் இருக்கும் தெரியுமா, அது வந்து சீஸ் பஸ்ட் தான் எனக்கு பிடிக்கும். ஸோ ஜஸ்ட் இந்த பிஸா தான் ஆர்டர் போட்டிருக்கேன்னு காமிக்கிறதுக்கு தான். பட் நான் போட்டிருக்கிறது ஸ்விக்கியில். ஏன்னா பர்த்டே அப்படின்னு சொல்லிட்டு கூப்பன் கோட் ஆட் பண்ணால் சம் கைண்ட் ஆஃப் 50 rupees வரைக்கும் மைனஸ் ஆகும்னாங்க. ஸோ அதுக்கு ஆசைப்பட்டு நம்ம ஸ்விக்கியில் ஆர்டர் போட்டிருக்கோம். ஸோ இதில் லைவ் ட்ராக்கிங்லாம் பெருசாக பண்ண முடியாது, டாமினோஸில் போட்டால் மட்டும். ஸோ எப்படி இருக்குங்கிறத பிஸாவை பார்ப்போம். ஃபீட்பேக் பார்த்தோம் அப்படின்னா, ஒரு லார்ஜ் சைஸ் பீஸாவோடையோ இல்லாட்டி ஒரு மீடியம் சைஸ் பீஸாவோடையோ கம்பேர் பண்ணும்போது டேஸ்ட்டுமே இது ரொம்ப கம்மியாக இருக்குது. சைஸ் மட்டும் இல்லை, ரெகுலர் பீஸா நார்மலாகவே சின்னதாக தான் இருக்கும். பட் டேஸ்ட்டுமே வேரி ஆகுதுங்கிறது தான் கொஞ்சம் ஆடாக இருக்குது. சீஸ் பஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா, மீடியம் பீஸாலையும் லார்ஜ் பீஸாலையும் டேஸ்ட் இன்னுமே நல்லாயிருக்கும். பட் இது ரெகுலர் பீஸா அப்படிங்கிறதுனால டேஸ்ட்டு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஸோ நீங்கள் தனியாக இருக்கீங்கன்னா கண்டிப்பாக அதை ஆர்டர் போடலாம். ஸோ நீங்கள் தனியாக இருக்கீங்க இல்லை 2-3 பேரோடு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக லார்ஜோ மீடியமோ போட்டுக்கோங்க. அது இதை விட இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும்.